101 100 கொஸ்டின் மார்க் 87 71 46 விடுபட்ட எண்ணை காண்க. ஓகே, சீக்வன்ஸ் எழுதிக்கலாம். 101 100 டேஷ் 87 71 46. ஓகே, எவ்வளவு குறையுதுன்னு பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு குறையுது? 1 குறையுது. அடுத்து எவ்வளவுன்னு தெரியல. அடுத்து இங்க 87 71 எவ்வளவு குறையுது? 16 குறையுது. எவ்வளவு குறையுது? 16 குறையுது. அடுத்து 71 46 எவ்வளவு குறையுது? 25 குறையுது. ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 16 25 அண்ணா என்னப்பா எல்லாமே ஸ்கொயர் நம்பர். 1 ஸ்கொயரு, இது 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் என்ன வரும்? எனக்கு 2 ஸ்கொயர் வரணும், 3 ஸ்கொயர் வரணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? 2 ஸ்கொயர் கெஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அப்ப 2 ஸ்கொயர் கழிக்கும். 2 ஸ்கொயர் எவ்வளவு வரும்? 4. அப்போ 100 4 போச்சுன்னா 96. அடுத்து 4க்கு அப்ப எதை குறைக்கணும்? 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9. அப்ப 96 9 போச்சு எவ்வளோ வரும்? 87 வருது. கரெக்ட் தானே? அப்ப ஆன்சர் கான்செப்ட் என்னது? அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் 96. இப்ப நீ பார்த்தாலே தெரியும். -1 -4 -9 -16 -25 ஒரு சீக்வன்ஸா இருக்கா? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். ஸோ கரெக்டாக தான் இருக்கு. அப்ப நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சரும் கரெக்ட் தான். ஸோ விடுபட்ட எண்ணை பொறுத்த அளவுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா பின்ன நம்ம வரதை செக் பண்ணிட்டு கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க.